பணத்திற்காக சிறை வைக்கப்பட்டுள்ள தனது குழந்தையை மீட்டுத் தரக் கோரி பெண்ணொருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சென்னை பட்டினப்பாக்கத்தைச் சேர்ந்த சங்கர் மற்றும் அவரது மனைவியை பிடித்து சேலம் மாவட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் யாஸ்மின் சங்கருக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டியிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக கடந்த 1ஆம் தேதி சங்கர் பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். யாஸ்மின் பணத்தை தருவதாக உறுதியளித்ததாகவும் பின்னர் பணத்தை தர தாமதமானதால் சங்கர் யாஸ்மினையும் அவரது 3 வயது குழந்தையையும் 1 வாரத்துக்கு மேலாக ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து சேலத்தில் இருக்கும் தனது அம்மாவிடமிருந்து பணம் வாங்கி தருவதாக யாஸ்மின் தெரிவித்ததை அடுத்து சங்கர் குழந்தையை மட்டும் சிறை வைத்துக் கொண்டு யாஸ்மினை விடுவித்ததாக தெரிகிறது. இதையடுத்து சேலம் சென்ற யாஸ்மின் உறவினர்கள் உதவியுடன் சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். தற்போது குழந்தை எங்கிருக்கிறது என்பது குறித்து சங்கரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.